ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் நாராயண். ஒற்றன் செய்தி டிவியோட நேயர்களுக்கு வணக்கம். நான் உன்னோடுக்கா படத்தின் இயக்குனர் ஆர்கே. ஹாய், வணக்கம். உன்னோடுக்காவோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு அபிராமி ராமன் சாரோடைய ப்ரொடக்ஷனில் நான் மியூசிக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். உன்னோடுக்கா இந்த படத்துடைய படத்தொகுப்பாளர் ஜேவியர் திலக் பேசுகிறேன். ஹாய், வணக்கம். என் பேர் மிஷா கோஷால். இது வரைக்கும் நிறைய படத்தில் கேரக்டர் ரோலில் பார்த்துருப்பீங்க, ராஜாராணி, விசாரணை. பட் இப்போ ஃபர்ஸ்ட் படம் உன்னோடுக்கா ஆஸ் அ லீட் வருது. ஹாய், நான் மாயா பேசுகிறேன். நான் உன்னோடுக்கா பட ஹீரோயின். Hello everyone, this is Ketki Walse for Vatran News. I am all the way from Canada and being part of this movie called Unnoduka, I am rapping for the first time. I'm extremely happy and thrilled to be part of the Tamil industry because, you know, it's extremely respectful and good cinema is coming up, and I really wish all the best to Unnoduka and all the cast and crew. And thank you so much from your media and best wishes. Thanks a lot. வணக்கம், நான் ஆரி பேசுகிறேன். ஸோ இப்போ உன்னோடுக்கா படத்தோட ஆடியன்ஸ்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அபிராமி ராமநாத் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் என்னுடைய வளர ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் அபிராமி ராமநாத் சார் அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு யூத்தான ஒரு ஸ்கிரிப்ட், அதே நேரத்தில் இன்றைக்கி ஜென்ரேஷனில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அதை அழகாக சட்டையர் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. படம் வரும்போது பாருங்களேன், உங்களுக்கு அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியும். அண்ட் இந்த கதைக்கு சினிமோகிராஃபர் பார்த்தீங்கன்னா சக்தி சரவணன் சார், மங்காத்தா, சரோஜா அந்த மாதிரி படங்களுக்கு பண்ணவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்கு இந்த படத்துக்கு பெரிய பில்லராக ரொம்ப சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யா சார், எனக்கு அவருக்கு ஒரு சிங்க் இருக்கும். நான் அவரோட வேலை செய்கிற 3வது படம் நெடுஞ்சாலைக்கு அப்புறமா அந்த படம் எனக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆல்பமாக இருந்திருக்கு. இதில் வெரைட்டின்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங்கில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரா வரிசையில் பாட்டை எழுதி ராவே இல்லாமல் பாடியிருப்பாங்க. இப்போ வெரைட்டின்னா ராவே இருக்காது, வெதட்டினா அந்த பாடல் ஆரம்பிக்கும். அது குழந்தைங்க பாடக்கூடிய ஒரு பாட்டாக, ஒரு பீரியட் ஒரு சாங்காக படத்தில் வருது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் வந்து அதோட ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். குழந்தைங்க தான் அந்த படத்துக்கு அந்த சாங்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் வாசித்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங். அதோட மேக்கிங் வீடியோ கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் காதல் கருக்கான ஒரு சாங் இருக்குது, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலி சாங் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சாங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. எல்லாமே 4 சாங்குமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மே ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே வந்து எனக்கு வேறு ஜானல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்க டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு ஜாலியான ஹியூமரான ஒரு லைட்டர் வெயிட்டான ஒரு படம் மேக்கு சம்மருக்கு வருது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். தேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட காவிட நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ சம்மருக்கு நீங்கள் வந்து எங்களோட காவிட. நன்றி. நாட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி மூச் வந்துச்சு, பட் ஆஸ் அ ப்ராப்பர் லீட் இதுதான். அண்ட் ஐ ரியலி ஹோப் யூ லைக் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ். உங்களுக்கு எப்படி பிடிக்குதா இல்லை என்ன, ஜஸ்ட் கிவ் அஸ் யூர் ஃபீட்பேக் அண்ட் லெட் அஸ் நோ. இதில் என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேர்ளோட கேரக்டர். என் அப்பா வந்து நாசர் சார் அண்ட் ஐ ஹவ் நார்த் இந்தியன் மார்வாடி அம்மா. அண்ட் என் பேர் வந்து பாலசரவணன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீம். அது இல்லாமல் ஈவன் டைரக்டர் ஆர்கே சார் ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கறதுக்கு. டெஃபினெட்லி இது ப்ரொடியூசர் ராமநாதன் சார் அண்ட் சக்தி சார் ஃபார் மேக்கிங் மீ லுக் ப்ரிட்டி. கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே சூப்பரான விஷயம் வந்து ஸ்க்ரீன்லேயே வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் உன்னோடுக்கா ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தில் நான் அபிராமின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். இது வந்து பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு பாயிண்டில் அது டேர்ன்ஸ் இன்டு லவ், அதுக்கப்புறம் இருக்கிற ஜேர்னி பற்றின கதை. நிறையா லவ் இருக்கும், காமெடி இருக்கும், நிறைய ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச். உன்னோடுக்கா படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது என்னுடைய நண்பர் ஆர்கே அவர்கள். அவருக்கு முதல் படம்
ரொம்ப அற்புதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நண்பருங்கிறதுக்காக சொல்லலை, அந்த இயக்கிற விதத்தை பார்த்தே நான் சொல்லுவேன். ஏன்னா பட் அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சீரியல்கள் படங்கள் எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ படம் நல்ல குடும்பத்தோடு கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காமெடி காவியமாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு டீல் பாண்டி அப்படின்ற ஒரு ஹைடெக் மேரேஜ் புரோக்கர் ரோல் சும்மா ஸ்டைலிஷாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. என்னை வேறு மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு இயக்குனர். அவரோட எண்ணத்தை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய ரோல் உங்களுக்கும் பிடிக்கும். என் ரோல் மட்டும் இல்லை, படமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உன்னோடக்கா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு அபிராமி ராமநாதன் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது அவரோட கதையும் கூட. அண்ட் டைரக்டர் ஆர்கே அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் ப்ரூஸ் லீன்னு. படத்தை பற்றி சொல்லணும்னா அது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு காமெடி ஒரு ஜானராக பேஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ ஆக்சுவல் ப்ரூஸ்லியை விட அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பிளாட்டே ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், பிரபு சார் சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிரபு சார், ஊர்வசி மேடம், சாம்ஸ், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆரி, மாயா, பாலசரவணன், மிஷா எல்லாரும் ஒரு பியூட்டிஃபுல் டீம். ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல் மூவி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதனால் எல்லா சார்பாகவும் உங்களை சில வார்த்தைகள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியிலிருந்து 40 வருஷம் போனீங்கன்னா ஒரு ஊர் பூனாங்குறிச்சி இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கல்யாண மண்டபம். அங்க என்னன்னா அங்க டவுன்ல வாழக்கூடிய அத்தனை பேரும் அவங்களோட கல்யாணமா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், அந்த மண்டபத்துல இலவசமாக அந்த மண்டபம் கொடுக்கப்படும். அந்த மண்டபத்தை வந்து கேட்டது யாருன்னு கேட்டா கொடைவல்லன் அபிராமி ராமநாதன். அப்படிப்பட்ட கொடைவல்லன் தான் எங்க திரையுலகிற்கு வேணும். அவர் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து திரையுலகத்து மேல, சினிமா மேல அவர் வச்சிருக்க பற்று ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அவர் கூட அவரு அதாவது வந்து படம் எடுக்கிறது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துல ஒரு கதையை எழுதி ஒரு அருமையான இயக்குனர் ஆர்கே கொடுத்து, சக்தி சரவணன் ஒரு அருமையான கேமரா பண்ண கொடுத்து, சத்யா ஒரு அருமையான மியூசிக் டைரக்ட் கொடுத்து, அருமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொடுத்து, அருமையான ஆர்டிஸ்ட் இருக்கேன். எல்லாரும் அருமையான ஆர்டிஸ்ட். அப்படி சொல்லணும்னா ஊர்வசி சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஊர்வசி தான். மிகப்படத்துல இது என் அண்ணன் சூப்பர் நடிகர் கமலாசனை சொல்லியிருக்காரு. அருமையான அதாவது வந்து அவங்க கூட நாங்களாம் நடிச்சா அந்த சீன் வந்து பெருகிறோம். அந்த அளவுக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இவங்க கூட வந்து நம்ம நடிச்சவரை ரொம்ப சந்தோஷம். ஊர்வசி ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தான் பேசுகிறேன். அதே மாதிரி வந்து அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு இளம் கதாநாயகன் தான் நம்ம ஆதியம். நல்ல சுத்தமான என்னை விட நல்லா தமிழ் பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து மாயா ஃபர்ஸ்ட் டைம் நடிச்ச மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சாங்க மாயா. தென்னவன் என் நண்பர் ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் எனக்கு அத்தனை பேரும் எல்லாரும் ஒரு பேர் சொல்ல முடியல, எல்லாரும் அருமையா நடிச்சாங்க. மொத்தத்தில் நான் இந்த படத்தை நடிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜாலியா இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த இயக்குநர்கள் இருக்கிற டீம் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிருக்கேன். முக்கியமா எங்களை பூனாங்குறிச்சி அழைச்சி போய் ஷூட்டிங்ல வந்து தயாரிச்சாங்க பாருங்க திரு ராமநாதன் அவர்கள், அவருக்கு வந்து நன்றி சொல்றோம். ஏன்னா இப்படி ஒரு சின்சியர் நம்ம ஒரு கேமரா முன்னாடி போட்டா நம்ம எதுவுமே மறந்துடுவோம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற அத்தனை பேரும். ஆனா அபிராமி ராமநாதன் சேரத்துக்கு வந்து படம் எடுக்கிறாரு, எதை கேட்டாலும் கொடுக்குறாருன்னு சொல்லும் போது அந்த சின்சியாரிட்டி வந்து 100% வந்து 200% ஆகும். கரெக்டா? ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருமே அவங்க 200% கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல தயாரிப்புகளுக்கு இந்த படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும்னு நான் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு நீங்களே சொல்ல போறீங்க. ஒரு நல்ல படத்துல எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை ஆட்சியவர்களும்
ஐயா செட்டியார் அவர்கள் வந்து தயாரிச்சிட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பண்ண படம். அதுக்கு முதல் காரணம் வந்து ராம்நாத் சார் ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, சப்ஜெக்ட் நீங்கள் கேளுங்க, சாருடைய சப்ஜெக்ட் காமெடி படம் தான் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், சாருடைய கதை தான் பண்ணுறோம், ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஓகே, பட் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையை வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பயமும் ஒரு மரியாதையும், நீங்கள் எப்படி நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் சென்னை வந்தேன். நம்ம சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது, மழை, அந்த பிரச்சனை எல்லாம் அந்த நேரத்தில் நிறைய உதவிகள் ராமநாத் சார் செஞ்சதாக வந்தவங்க நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் படம் கம்மி பண்ண நேரத்தில் டைரக்டர் ஆர்கே வந்தார், கதை சொன்னார். ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, காமெடி படம் பண்றோம், மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், எவ்வளோ பிக் பட்ஜெட்லேயும் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொடக்ஷன், டெக்னிக்கல் சைட்ல என்னென்ன அட்வான்ஸ்டா என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்துக்கும் ரெடியான ப்ரொடக்ஷன். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு காமெடி படம் பண்றோம், அதுவே பிளசண்டான சந்தோஷமான ஒரு விஷயம். ரெண்டாவது, பிரபு சார் தான் எனக்கு பேர ஆக்ட் பண்றாரு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நாளாச்சு நான் பிரபு சார் கூட ஆக்ட் பண்ணி. இங்க கேமராமேன் சக்தி சார் ஒன்று சொன்னார், அவர் நிறைய நல்ல சாப்பாடு போடுவார். நான் 84 அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன். அப்பா ஆக்ட் பண்ணும்போது அப்பா இருப்பார் ப்ரொடக்ஷன்ல, பட் எப்பவுமே என்னைக்குமே அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போது அவர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ரெண்டாவது, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு 500 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிட்டேன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இத்தனை படத்துல நான் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி பிரபு சார்ட்டு சொல்லணும்னா, நம்மளை பார்க்கும்போது அவர் நல்லா விசாரிக்கும் போது நம்ம கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் டச்சப் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு வரைக்கும் விசாரிப்பார். அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேவரட் போயிட்டாங்களா, எங்க வீட்டுல எங்க அம்மா, எங்க சிஸ்டர்ஸ், எங்க பிரதர்ஸ், எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா ஒருத்தர் கூட விட மாட்டார். ஃபார்மாலிட்டிக்காக எங்க நல்லா விசாரிப்பார். அதே மாதிரி எனக்கு மனசுக்கு சஞ்சலமான பல நேரங்களையும் எனக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காரு, அவர் கூட ஆக்ட் பண்றோம், ஒரு ஃபுல் படம் பேர ஆக்ட் பண்றோம், ஒரு த்ரில் எனக்கு கண்டிப்பா அந்த படம் பண்ணி ஆகணும். அப்படியே தான் இருந்துச்சு அந்த படம். ஒரு படம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சான்னு ஒரு வருத்தம், இன்னும் ஏதாவது இருக்கா, நீங்க கட் பண்ணிட்டீங்களா சீன்லாம், என்னமோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, February 1 ஆரம்பிச்சிங்க சீன்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ண எல்லாருமே சார் எல்லா பேரும் சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. மாயாவும் ஆனியும் அவங்க 2 பேருமே எங்க பசங்க மாதிரி லொகேஷன்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷூட்டிங் பண்ணி அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணோம். அதனாலே அந்த சந்தோஷமே நம்ம மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல், ரொம்ப நல்லா வரணும் அந்த படம். பாடல்கள் எல்லாமே அருமை, பாட்டு எல்லாமே அங்கே எல்லாருமே இருக்கிறோம், ஒரு பாட்டுக்காக ஒரு சிச்சுவேஷன் அப்படின்லாம் இல்லை. அதை விட ஆர்கே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தேர்ந்தெடுத்துருக்காரு பாருங்க ராம்நாத் சார், அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டிவியில நிறைய ஒர்க் பண்ணவர் அவர், இவ்வளோ அருமையான அவருடைய கதையை அவர் நம்பி ஆர்கே கிட்ட கொடுத்தது. நம்ம இவர் புதுசா இருக்கிறாரு, இவருக்கு ஹியூமர் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எப்படி பண்ணுவார், ஒவ்வொரு சீனும் நமக்கு சொல்லும் போதும். இன்னும் சொல்ல போனா அவர் நம்ம படத்துல எடுக்காத நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுத்ததே அருமையான சீன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இன்னும் நிறைய ஹியூமர் சீன்ஸ் வச்சிருந்தாரு. இருந்து பார்த்தாரு, ஐயோ அந்த சீன் வச்சிருக்கலாம், பிரபுஜி எல்லாம் அந்த சீன் வச்சிருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் அப்படி சொல்லி சில சீன்ஸ் வச்சிருக்கோம். அவ்வளோ ஹாப்பியா ஒர்க் பண்ணோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிரபு சார் இங்க நான் நின்னோடனே என்கிட்ட ரகசியம், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்கீங்க கேட்டாரு. நான் ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போகவே மாட்டேங்க, அது வேற ஒன்றும் இல்லை, கூட்டத்தில் அப்படியே கட்டாயமா வந்தா கூட கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கும் இருந்த வணக்கம் சொல்லிட்டு நைஸா நழுவிடுவேன் நான். அது இன்னும் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு அது ஒரு பிரச்சனை. ராமநாத் சார் என்னையே பார்த்து சிரிச்சுட்டு காணாம போற வீட்டெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு நான் மாட்டிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் அங்கே உட்காந்துட்டேன். நல்ல என்ன சொல்றது, ஒரு அமைதியான ஒரு படம். சாதாரண நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா படத்துக்கும் ஃபார்மலா சொல்ற மாதிரி இல்லாம இந்த சீன் இப்படித்தான் வரும் நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஒரு அப்பா கேரக்டர் இப்படிதான் பேசுவார் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை, ஒரு அம்மா கேரக்டர் இப்படிதான் பேசுவாங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் அருமையான சாங்ஸ் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. இந்த சாங் கேட்டா பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வித்தியாசமான சமாச்சாரம். ரொம்ப சந்தோஷம், இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்.
பிரமாதமாக வரணும், எல்லாருக்கும் நல்ல பேர் வரணும் வேண்டிக்கிறேன். நான் கூடவே எனக்கு நான் என்னுடைய டாக்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா ஒரு அருமையான ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்குறேன். ப்ரொஃபஸருக்கு முன்னாடி என் டாக்டரை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மூத்த பொண்ணு என்னன்னா அவள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு சொல்லி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அவள் கட்டாயப்பட்டு தான் நான் வந்தேன். ஸோ ஸ்ரீமதி பிரசவன் முடிச்சிருக்கா. இன்னைக்கு நம்ம போகலாம், நல்ல ஃபங்க்ஷன். ஏன் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் வேண்டாம் நீங்க சொல்றீங்க, தயவு செய்து வாங்கன்னு அவன் தான் கூட்டிட்டு வந்தா. ஸோ ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் போன ஃபங்க்ஷன் அவளுடைய மெமரியில என்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நம்ம படம் ரிலீசிங் டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் முதல்ல வச்சிருந்தது. இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது கூட குரல் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 நாள் நான் ஊர்லேருந்து வந்துடுவேங்க, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் எல்லாம் நல்லா பிரமாதமாக வந்துச்சு சொன்னாங்க. நல்லா வரணும், நல்லா வரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி என் பேத்தி. நண்பர்களே, இந்தியாவில் முதல் முறையாக இப்படி ஒரு விழா இது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு விழா இது. அப்படி என்ன, இதுல என்ன புதுமை? இசை வெளியீடுன்னு தான் சொல்லியிருக்கோம். இசை தட்டு வெளியீடுன்னு எங்கேயும் சொல்லல. ஒளி நாடான்னு சொல்லல. ஆனா இதுல இதோ மதன் கார்கேன்னு இருக்காரு. இவர் எங்க ஒரு மாசம் முன்னாடி வந்தாரு. வந்து ஒரு புது ஸ்கீம் சொன்னாரு. நானும் சரி அப்படின்னு. அது என்னன்னா, இந்த பாட்டை நீங்க கேட்கணும்னா கவனமா கேளுங்க. dupa.com வெப்சைட்டு தான் போகணும். சிடி கிடையாது, ஆடியோ எந்த விதமானதும் கிடையாது, யூடியூப்ல எதுலையுமே வராது. இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்களை பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணிக்கினதுக்கு அப்புறம் நீங்க கேட்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களுக்கு நாங்கள் பணம் தருவோம். ஆமா, அது எப்படின்னு கேட்குறீங்களா? இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு பாட்டை கேட்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாலெட், அதாவது மணி பர்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடம் பாட்டு கேட்கலையும் அதுக்குள்ள ஒரு காசு விழுகும். டவுன்லோட் பண்ண முடியாது, ஆனால் அப்படியே கேட்கலாம். ஸ்ட்ரீமிங் ஆடியோவில் 2G 3G எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும். அந்த ஒரு சைஸோட அமௌண்ட் அந்த காயின் கலெக்ட் ஆன உடனே அது அப்படியே பேடிஎம் மூலமா, பேடிஎம் ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கும், கிரெடிட் கார்டு மாதிரி அது. பேடிஎம் மூலமா உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் நீங்க வாங்கலாம். உங்க மொபைல் போனை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இளைஞர்கள் வீட்டில் யாரையும் தொங்க வேண்டாம், போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு இந்த பாட்டை கேளுங்க, நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் போனை. இதுதான் இந்தியாவிலே முதல் முறையாக பாட்டு கேட்பதற்கு பணம் கொடுக்கும் கம்பெனி நாங்கள் தான். சரி, இது எப்படி கொடுக்குறாங்க? இவங்க இப்படி கோடிக்கணக்கில் இந்த படத்தை சம்பாதிச்சு தப்பா நினைச்சிடாதீங்க. இதுல இன்னொரு புதுமை இருக்கு. எப்படின்னா, முதல்ல ஒரு 5 செகண்டுக்கு 5 வினாடிக்கு ஒரு விளம்பர படம் வரும். அந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. காசு அவன் கொடுக்குறான். அவன் கொடுக்கறது நாங்களே எடுத்துக்கணும்னு நினைக்கல. மதன் கார்கேக்கு ஒரு பங்கு, இந்த பாட்டு இசையமைச்சாரு மியூசிக் டைரக்டர் சத்யா, அவருக்கு ஒரு பங்கு. அதுல பாட்டு எழுந்தாரு மதன் கார்கி, அவருக்கு ஒரு பங்கு. மிஞ்சினது ஏதாவது இருந்தா எனக்கு ஒரு பங்கு. அதனால லைஃப் லாங் ஆஃப்டர் இஸ் லைஃப் ஆல்சோ பர்மனண்டா ஒரு நடிகருக்கும் ஒரு நடிகருக்கு வராது, நடிகர் பாடிட்டு தான் வரும். பாடகர்களுக்கு, இசை அமைப்பவர்களுக்கும், இசை ஞானிகளுக்கும், புலவர்களுக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு பின்னாலும். இதுதான் இந்த டூபாடு. இது இன்னைக்கு அறிமுகப்படுத்துற முதல் படம் நாங்க தான். ஆனா எடுத்த உடனே எனக்கு 20 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு எனக்கு 1 பைசா இன்னைக்கு வராது. நீங்க என்ன கேட்க கேட்க எனக்கு வரும், கேட்க கேட்க உங்களுக்கு வரும். அதனால தயவு செஞ்சு கேளுங்க.